சென்சார்ஷிப் சர்டிஃபிகேட் இல்லாமல் படத்தை ரிலீஸ் பண்ண முடியுமா? எல்லாருக்கும் தெரியும், நாளைக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய ஜனநாயக மூவி சென்சார்ஷிப் போர்டோட டிலேனால இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் டேட் தெரியாத மாதிரி அப்பப்போ போய் இப்போ டேட்டே தள்ளி போயிடுச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த சென்சார்ஷிப்போட சர்டிஃபிகேட் இல்லாமல் படத்தை ரிலீஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியவே முடியாது. அது ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆனால் இந்த சென்சார்ஷிப் போர்டு எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு ரெகுலேட்டரி பாடின்னு வச்சுக்கோங்களேன், ரெகுலேட் பண்ணுது. சென்சார்ஷிப் போர்டால் ஒரு படத்தை பேன் பண்ணலாம் முடியாது. அந்த படத்தில் இருக்கக்கூடிய சில சீன்ஸ் எல்லாமே நீங்கள் ஆல்டர் பண்ணலான்ற மாதிரி சொல்லும். அதில் சில சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது, UAASன்னு சொல்லிட்டு. யூனா எல்லாரும் பார்க்க வேண்டிய படம், லைக் அபியும்னாலும் அந்த மாதிரி படம். UAனா பேரண்ட்ஸோட கைடன்ஸோட பார்க்க வேண்டியது. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் 18+ அர்த்தம் தெரிக்க அந்த மாதிரி படம். அண்ட் எஸ்ன்னும் போது ஸ்பெசிஃபிக்காக லைக் சயின்டிஸ்ட்டுக்கான படம். இதெல்லாம் டாக்குமெண்ட்ரி மாதிரி இந்த மாதிரி சர்டிஃபிகேட்டை அவங்க பிரித்து வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ ஒரு மூவி ப்ரொடியூசர் ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த சர்டிஃபிகேட் வந்ததுக்கப்புறம் தான் இந்தியாவில் அந்த படத்தை நீங்கள் ரிலீஸ் பண்ண முடியும். எந்தெந்த ஆடியன்ஸுக்கு அதை தான் செக்ரிகேட் பண்ணி கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்கல் டிக்கெட் மூலமாக போகிற மாதிரி. ஸோ டக்கலாக சென்சார்ஷிப்பில் நாங்கள் மூவ் பண்ணியிருக்கோம். மீன்ஸ் ஸ்பீடியாக இந்த விஷயத்தை பண்ணுங்கன்னு சொல்லி நாங்கள் கொடுத்துருக்கோம். இருந்தும் அவங்க டிலே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி தான் ப்ரொடியூசர் சைடில் இதை ரிட் ஆஃப் மேண்டமஸ் மூலமாக ஹைகோர்ட்டில் கொண்டு போயிருக்காங்க. ஸோ ஹைகோர்ட்டில் இந்த எல்லா ஹியரிங்ஸும் கண்டக்ட் பண்ணிட்டு நாளைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா இந்த ஹியரிங் வச்சிருக்காங்க. ஸோ அந்த ஹியரிங்கில் சப்போஸ் கிராண்ட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் இம்மிடியேட்டாக அந்த சர்டிஃபிகேட் அவங்க வாங்கிட்டு வரக்கூடிய 14 இல்லை அடுத்த நாளோ அந்த மாதிரி ப்ரொடியூசரோட மென்டாலிட்டியை பொறுத்து அந்த படம் சீக்கிரமாக ரிலீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி எல்லாமே இருக்குது. இதை பற்றின மேலும் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் ஃபார் மோர் லீகல் அப்டேட்ஸ் லைக் திஸ் இந்த வீடியோ சேவ் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.